உலகை நியாயந்தீர்க்க வரும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எங்கள் மீது கிருபையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையின் காலத்தை தந்து இந்த காலத்தில் உம்முடையவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு தருகின்ற பல்வேறு வாய்ப்புகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை பல்வேறு காட்சிகளின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். இந்த நாளிலும் முதலாம் எக்காலம் ஊதப்படுகையில் நிகழ்கின்ற காட்சிகளின் வழியாக உமது தீர்ப்புகளை உணர்ந்து உம்முடைய வழியில் நாங்கள் இன்னமும் ஆழமாக நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. அரியணையில் அமர்ந்திருந்த ஆட்டுக்குட்டி வலக்கையில் இருந்த சுருளேட்டின் 7வது முத்திரையை உடைத்த பொழுது 1/2 மணி நேரம் அமைதி உண்டாகியது. அமைதிக்கு பின்பு அந்த அரியணைக்கு முன்பு நின்று கொண்டிருந்த முதல் வானதூதர் எக்காளம் முழங்குகின்றார். அப்பொழுது நடைபெற்ற நிகழ்வுகளே வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை சொல்லப்பட்டுள்ள தீர்ப்புகள் அல்லது இறைவாக்குகள் இஸ்ரேல், ரோம் ஆகிய நாடுகளுக்கு எதிராக சொல்லப்பட்டவை என்றும், இவை கிபி 66ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் நிறைவேறத் தொடங்கின என்றும் பிலிப் ஜி கெய்சர் என்னும் அறிஞர் குறிப்பிடுகின்றார். இதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதனை இங்கு கூறப்பட்ட தீர்ப்புகளின் உடனடி சூழல் என்று கூறலாம். இந்த தீர்ப்புகள் இஸ்ரவேலிலும் பிற பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகளையும் பிரதிபலிப்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின்பு 66ஆம் ஆண்டு மே மாதம் 18க்கு பிறகு நடந்த போரின் சில சலசலப்புகளை பிலிப் ஜி கெய்சர் விவரிக்கின்றார். அந்த ஆண்டு மே மாதம் 18 முதல் செப்டம்பர் மாதம் 8 வரையிலான வாரங்கள் பயங்கரமான நேரங்களாக இருந்தன. போர் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் கடவுளின் பெரும் கோபம் ஏற்கனவே உணரப்பட்டது. போருக்கு முன்னோடியாக பூமியில் நெருப்பு மற்றும் சலசலப்புகள் மிகவும் மோசமாக இருந்தன. மே 18க்கு பிறகு இஸ்ரவேலுக்கும் யூதேயாவின் ரோமானிய ஆளுநராக இருந்த கெசியஸ் ஃப்ளோரஸுக்கும் கொந்தளிப்பான உறவுகள் இருந்தன. ரோமின் 12வது படைக்கு தலைமை தாங்கிய சிரியாவின் படைத்தளபதி மற்றும் மன்னர் 2வது ஏரோது அகிரிப்பா இருவரும் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களுடைய முயற்சி பிரச்சனைகளை மேலும் மோசமடைய செய்தது. இஸ்ரேலின் ஒரு சிறிய படைக்குழு மாசடாவில் உள்ள ரோமானிய கோட்டைகளை முறியடித்து நன்கு பாதுகாப்போடு இருந்த கோட்டையை கைப்பற்றியது. அதுவே பிற்கால போரில் யூதர்களுக்கு பெரும் ஆயுத களஞ்சியமாக மாறியிருந்தது. இதனால் ரோமானியர்களிடமிருந்து கிளர்ச்சி எழலாம் என்ற எதிர்பார்ப்பு யூதர்களுக்கு இருந்ததாக ஜோசிஃபஸ் என்னும் அறிஞர் குறிப்பிடுகின்றார். 2வது நிகழ்வு அல்லது போருக்கான காரணம் எலேயாசரின் சுதந்திர பிரகடனம் என்று கூறலாம். அவரது கோயில் காவலர் எருசலேம் ஆலயத்தின் பகுதியை கைப்பற்றி பல ஆண்டுகளாக ரோம மன்னர் நீரோ சார்பாக நடைபெற்று வந்த தினசரி பலியை நிறுத்தினார். இந்த செயல் போருக்கு காரணமாக அமைந்தது என ஜோசிஃபஸ்
என்னும் வரலாற்று அறிஞர் கூறுகின்றார். ஏனெனில் இது ஒரு சுதந்திர பிரகடனமாகும். ரோமுக்கு எதிரான கிளர்ச்சியாகவும் இந்த செயல் கருதப்பட்டது. குடிமக்கள் இந்த செயலை மிகவும் கொண்டாடினர். கொடுங்கோன்மைக்கு எதிராக நிற்கும் எலியேசர் ஒரு வீரராகவும் நாட்டுப்பற்று மிக்க ஒருவராகவும் கருதப்பட்டார். இந்நிலையில் இரண்டாவது ஏரோது அகிரிப்பா எருசலேம் நகரின் மேல் பகுதியை கைப்பற்ற 3000 குதிரை வீரர்களை கொண்டு வந்தார். அதே நேரத்தில் கிளர்ச்சியாளர்கள் எருசலேமின் கீழ்ப்பகுதியை கட்டுப்படுத்தினர். 7 நாட்கள் கடுமையான சண்டை நடந்தது. ஆனால் அது இன்னும் போராகவில்லை, உள்ளூர் கிளர்ச்சியாகவே இருந்தது. கிளர்ச்சியாளர்கள் அகிரிப்பாவின் படைகளை மேல் நகரத்திலிருந்து வெளியேற்றி பிரதான ஆசாரியனாகிய அனனியாவின் வீட்டிற்கு தீ வைத்து அகிரிப்பா மற்றும் ராணி பெரேனிஸ் ஆகியோரின் அரண்மனைகளை எரித்தனர். இந்த செயல் நடந்து கொண்டிருந்த பொழுது கிளர்ச்சியாளர்கள் அனைத்து கடன்காரர்களின் கணக்கு பதிவுகளும் வைக்கப்பட்டிருந்த பொது ஆவண காப்பகத்தை, பப்ளிக் ஆர்கைவ்ஸ் ஒன்றினை எரித்தனர். இது கடனாளிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனால் கடனாளிகள், கோயில் பூசாரிகள் அல்லது ஆசாரியர்கள், செலோத்தேயர், வரி எதிர்ப்பாளர்கள் ஆகியோர் கிளர்ச்சியாளர்களோடு இணைந்தனர். இந்த நிலையில் ரோமானிய வீரர்கள் ஏரோதின் அரண்மனையில் தஞ்சமடைந்தனர். இதனால் ஜூலை 25ஆம் நாள் அதோனியா கோபுரம் தாக்கப்பட்டது. 2 நாள் முற்றுகைக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் ரோம காவலரை கொன்றனர். புதிய யூத நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதோடு சுதந்திரம் பிரகடனம் செய்யப்பட்டது. வெளியே சென்ற யூதா நாட்டின் மக்கள் உள்ளே வரவும், நகரிலுள்ள மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கவும் செலோத்தேயர் முயற்சி செய்தனர். மெனாகேம் மசடாவிலிருந்து ஆயுதங்களுடன் திரும்பி தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். அவர் ஒரு ஆடம்பரமான திமிர் பிடித்த குடிமகனாக இருந்தார். அரச உடைகளை அணிந்து தன்னை மன்னராக பிரகடனப்படுத்தினார். ஆனால் பிரதான ஆசாரியனாகிய அனனியாவை கொன்றதால் அவரது அரசாட்சி குறைக்கப்பட்டது. அனனியாவின் மகன் எலியேசார் இந்த கொலையால் ஆத்திரமடைந்து மெனாகேமை கொன்றான். எனவே எலியாசார் இப்போது வெறியர்களை வழி நடத்தினார். அடிப்படையில் 3 யூத பிரிவுகள் ஒன்றுக்கொன்று எதிராக சண்டையிட்டு கொண்டிருந்தனர். எனவே யூதர்களை தலைமை தாங்கி நடத்துவது குழப்பமாக இருந்தது. போருக்கு அடுத்த காரணம் எலியாசாரால் ஏற்பட்டது எனலாம். எலியாசார் ரோம படைகளை ஏமாற்றி அவர்கள் 3 அரண்மனை கோபுரங்களை விட்டு வெளியேறி அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டால் அவர்கள் உயிரை காப்பாற்றுவதாக உறுதியளித்தார். ஆனால் ரோமானிய வீரர்கள் வெளியேறி வந்து தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்தவுடன் அவர்களை கொன்று போட்டார். இது ஆகஸ்ட் 26ஆம் நாள் நடந்தது. இத்தகைய செயல்களை மிக கடுமையாக தண்டிக்கவும் இரக்கம் காட்டாமல் இருக்கவும் ரோம் தீர்மானித்தது. ஆனால் ரோம் தண்டனை கொடுக்கும் முன் ரோம வீரர்கள் கொல்லப்பட்ட அதே நாள் அதே நேரம் 20,000 யூதர்கள் சிசரியாவில் கிரேக்க சீரிய மக்களால் கொல்லப்பட்டனர். அடுத்த 2 வாரங்களில் பாலஸ்தீனத்தின் பல நகரங்களிலும் பேரரசு முழுவதும் யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதோருக்கும் அதிக கலவரங்கள் மூண்டன. இதனால் யூதர்களும் யூதர்கள் அல்லாதோரும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். ஸ்கைதோ போலிஸில் 13,000 யூதர்கள் அஷ்கலோனை கொன்றனர். ஸ்டாலமாயிஸில் 2,500 யூதர்கள் கொல்லப்பட்டனர்.
தீருவில் 2000, ரிக்போஸ், கதரா, அலெக்சாண்ட்ரியா போன்ற இடங்களில் பல எண்ணிக்கையில் யூதர்கள் கொலை செய்யப்பட்டனர். எகிப்தில் 5000 யூதர்கள் தமஸ்குவினரை கொன்றனர். யோப்பாவில் 10,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். உண்மையில் இறந்தோரின் எண்ணிக்கை இதைவிட மிகவும் அதிகமாக இருந்தது. மே 18 அன்று நிலநடுக்கமும் வெளிப்படையாகவே ஏற்பட்டது. இத்தகைய கலவரங்களினாலும் அதற்கு பின்பு ஏற்பட்ட நிகழ்வுகளாலும் யூதர்கள் மட்டுமல்ல, ரோமானியர்களும் பிற நாட்டாரும் இறந்தனர். இந்த நிலையில்தான் முதல் எக்காளம் ஊதப்படுகின்ற காட்சி இங்கே சொல்லப்படுகின்றது. முதல் வானதூதர் எக்காளம் முழங்கினார். அப்போது இரத்தம் கலந்த கல்மழையும் நெருப்பும் தோன்றின. அதனால் பூமியில் 1/3 எரிந்தது. மரங்களில் 1/3 எரிந்து பச்சை புல் அனைத்தும் அழிந்தது. ரோம படை தளபதியாகிய செல்ஸ்டியஸின் 12வது படைப்பிரிவு வந்தபொழுது அவனது 35,000 வீரர்கள் நகரங்களையும் நிலங்களையும் அழித்து கொள்ளையடித்து பின்னர் எஞ்சியிருந்தோரையும் எரித்து போட்டார். பல இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த நகரை அழிப்பது அவனுக்கு வசதியாக இருந்தது. அவன் கலிலேயாவையும் தாக்கினான். இக்காலத்தில் வானிலிருந்து அழிவு வந்ததாக மக்கள் கருதினர். ரோமிலும் இக்காலத்தில் அடையாள செயல்கள் பல நடந்தன. ரோமானிய வரலாற்றாசிரியர் காசியஸ்டியோ இந்த நேரத்தில் இத்தாலியின் மீது ஒரு புயல் வந்ததை குறித்து குறிப்பிடுகின்றார். அல்பனாமில் இரத்த மழை பெய்தது, அதன் ஆறுகள் நிலத்தின் மீது பாய்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை கூறும் காசியஸ்டியோ என்னும் வரலாற்றாளர் மக்களை கொல்வதை பற்றி உருவகமாக பேசவில்லை. அவர் வானத்திலிருந்து விழும் இரத்தத்தை பற்றி நேரடியாக பேசுகின்றார். நிலம் முழுவதும் ஆறுகளில் திரண்ட அளவுக்கு இரத்தம் பொழிந்தது. இவர் கூறும் புயலினால் ஆலங்கட்டி, மின்னல் மற்றும் இரத்த நிற மழை வானத்திலிருந்து ஏற்பட்டது என்பதை நாம் அறியலாம். இந்த இயற்கையின் விபரீதத்தால் 50,000 சடலங்கள் குவிந்தன என்றும் ஜோசிஃபஸ் என்னும் வரலாற்றாளர் குறிப்பிடுகின்றார். இந்த இயற்கையின் விபரீதத்தை உறுதி செய்யும் வகையில் ஃப்ரெட்ரிக் ஃபாரர் என்பவரின் கூற்றும் அமைந்துள்ளது. ரோம் மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இரண்டும் பொங்கி எழும் தீ மற்றும் கடுமையான ஆலங்கட்டி புயல்களால் அழிக்கப்பட்டன என்று குறிப்பிடுகின்றார். லோம்பார்டியின் திராட்சை தோட்டங்கள் சில மணி நேரங்களில் பெய்த ஆலங்கட்டி மழையால் அழிந்துவிட்டன என்று ஃப்ரெட்ரிக் ஃபாரர் சுட்டிக்காட்டுகின்றார். இதனால் இந்த பிராந்தியத்தின் முழு தொழிலும் அழிந்துவிட்டது என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். இத்தகைய இயற்கை விபரீதங்கள் நடந்தனவா என்று சந்தேகிப்போருக்கு பிற்காலத்தில் இத்தகைய இயற்கை நிகழ்வுகள் நடைபெற்ற ஆதாரங்களும் வரலாற்றிலும் அறிவியலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 1876ஆம் ஆண்டு கென்டக்கி இறைச்சி மழை இறைச்சியின் செதில்களாகவும் இரத்தமாகவும் வானத்திலிருந்து 15 நிமிடங்களுக்கு விழுந்ததாக அறிவியல் குறிப்பு உள்ளது. கடந்த 1000 ஆண்டுகளில் வானத்திலிருந்து இரத்த மழை பொழிவதாக 400க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் வானிலை போர்ட்டல் இந்த இரத்த வெள்ளத்தை பின்வருமாறு விவரிக்கின்றது. வெளியே மழையில் நிற்கிறவர்கள் திடீரென்று உங்கள் ஆடைகள் சிவப்பு நிறமாக மாறுவதை காணலாம். மழை நீரால் குளம் சிவந்து, வீடுகளின் சுவர்கள் சிவந்து, வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது இரத்தம் போல் அடர்த்தியான சிவப்பு மழை உங்கள் மீது விழுவதை காணலாம் என்று அந்த போர்ட்டலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு ஜூலை 25 முதல் செப்டம்பர் 23ஆம் நாளுக்குள்
கேரளாவின் 2 மாவட்டங்களில் சிவப்பு மழை அவ்வப்போது பெய்ததாக அறிவியல் குறிப்பு உள்ளது. இந்தியா தவிர கஜகஸ்தான், இலங்கை, இங்கிலாந்து, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் சிவப்பு மழை பெய்துள்ளது. 2012ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் இலங்கையின் 4 நகரங்களில் 15 நிமிடங்களுக்கு சிவப்பு இரத்தம் போன்ற மழை பெய்தது. இதனால் பெரிய நீர்நிலைகள் அடர் சிவப்பு நிறமாக மாறின. 2014ஆம் ஆண்டில் சீனாவில் பெய்த சிவப்பு மழையினால் ஆறு முழுவதும் சிவப்பாக ஓடியது. வரலாற்றில் நடைபெற்ற இந்நிகழ்வுகள் எகிப்துக்கு எதிரான 10 வாதைகளில் அடையாளப்படுத்தப்பட்ட நெருப்பும் இரத்தமும் கலந்த கல்மழையை உறுதிப்படுத்துகின்றன. இத்தகைய கல்மழை பயிர் விளைச்சலை பாதிக்கக்கூடியவை என யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 34 வரையுள்ள வசனங்களிலும் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மனிதர்களையும் விலங்குகளையும் காயப்படுத்தும் அளவுக்கு பெய்ததாக யாத்ராகமம் 9:25, யோசுவா 10:11 ஆகிய இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னலோடு கல்மழை பெய்ததாக யாத்ராகமம் 9:23, சங்கீதம் 18:12 முதல் 13, வெளிப்படுத்தல் 11:19 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. நெருப்பு பற்றி திருமறையில் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மனிதனோடு தொடர்பு கொள்ள கடவுள் நெருப்பை ஊடகமாக பயன்படுத்தினார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எரியும் முட்செடி வழியாக தரிசனம் தரும் கடவுளினுடைய காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. யாத்ராகமம் 19:18 சீனாய் மலையில் அழிக்கும் கருவியாக அல்லது அழிக்கும் ஊடகமாக நெருப்பு குறிப்பிடப்படுகின்றது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தூய்மை பொருளாகவும், தானியேல் 7:10 வசனத்தில் இறை பிரசன்னத்தின் அடையாளமாகவும், தானியேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நியாய தீர்ப்பை சொல்லுகின்ற பொழுது அதன் அடையாளமாகவும், உபாகமம் 5:25, 8:16 ஆகிய இடங்களில் மனிதனை அச்சுறுத்தி அழிக்கும் அடையாளமாகவும் நெருப்பு சுட்டிக்காட்டப்படுகின்றது. முதல் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது நடைபெறும் காட்சி நடைபெறுவதற்கான சான்றுகள் திருமறையிலும் அறிவியலிலும் நிரம்ப உள்ளதை நாம் இன்று கவனித்தோம். 2000 ஆண்டிற்கு பின்பு இத்தகைய சம்பவங்கள் வரலாற்றில் நிரம்ப சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சி சொல்லுகின்ற உண்மைகளை கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவதாக, முதலாம் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது நடைபெற்ற இந்த காட்சிகள் இயேசு வரலாற்றை ஆளுகை செய்கின்றார் என்பதை தெளிவாக எடுத்து எம்புகின்றன. எதிர்காலத்தில் மட்டும் ஆளுகை செய்ய வருகிறவர் அல்ல, ஒவ்வொரு காலமும் அவர் அரசராக இருக்கிறார். இந்த காலத்தின் நிகழ்வுகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் நடைபெறுகின்றன என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றன. இரண்டாவதாக, நாடுகள் அவரது அரசாட்சிக்கு முன்பாக தலை வணங்குதல் மிகவும் அவசியம் என்பதையும் இந்த காட்சி உறுதியாக சொல்லுகின்றது. 2ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட விதி என்று இதனை சொல்லலாம். அவருடைய ஆட்சிக்கு உட்படாதவர்கள், அவரது ஆட்சிக்கு இணங்காதவர்கள் அவரது கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற 2ஆம் சங்கீதத்தின் உண்மை இங்கே நிலைநிறுத்தப்படுகின்றது. கடவுளின் மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இந்த இயற்கை பேரழிவுகளை பற்றி அல்லது இயற்கையில் நடைபெறும் விபரீதங்களை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு அவருடைய கட்டுப்பாட்டிலேயே அனைத்தும் செயல்படுகின்றன என்கின்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். மூன்றாவதாக, இந்த காட்சி சொல்கின்ற பொருள் கிறிஸ்து பொறுமையின் கடவுளாக இருக்கின்றார்.
இஸ்ரேல் மற்றும் ரோம் ஆகிய இடங்களை உடனடியாக அழிக்க வேண்டும் அல்லது ஒரே இரவில் அழிக்க வேண்டும் என்று அவர் கோபம் கொண்டு செயல்படவில்லை. மிகவும் பொறுமையோடு வாய்ப்பு தருகின்றார். ஒவ்வொரு தீர்ப்பாக சொல்லி மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாத பொழுது இறுதியில் அழிவு வருகின்றது. நான்காவதாக இந்த காட்சி சொல்லும் செய்து கடவுளின் பணியாளர்களாக தேவதூதர்கள் செயல்படுகின்றனர் என்பதாகும். ஆலங்கட்டி மழை, நீர் செந்நிறமாக மாறுதல் போன்ற கடவுளின் தீர்ப்பை தேவதூதர்களே செயல்படுத்துகின்றனர். தேவதூதர்கள் கடவுளின் பணியாளர்கள் அல்லது வேலைக்காரர். நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருந்தால் அதிகமான தேவதூதர்கள் நம் பக்கத்தில் இருப்பார்கள் என்ற நினைவு எப்போதும் நமக்கு வேண்டும். தேவதூதர்களின் பங்களிப்பை புறக்கணியாமல் நம் வாழ்வில் செயல்படுவதை பற்றி நாம் அதிகம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஐந்தாவதாக இந்த காட்சி சொல்கின்ற செய்தி, இறையரசில் படைப்பின் பங்கு மிகவும் முக்கியமானது. நாடுகள் இறையரசிற்காக படைப்பை வழிநடத்தவில்லை எனில் கடவுள் அவற்றை நாட்டிற்கு எதிராக திருப்புகின்றார். படைப்பை மாசுபடுத்துகையில் கடவுளின் படைப்பை சேதப்படுத்துகின்றோம். படைப்பை பாதுகாக்கையில் கடவுளுக்கு சேவை செய்கின்றோம் என்கின்ற உணர்வு கடவுளின் பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் வேண்டும். இறுதியாக அல்லது ஆறாவது இந்த காட்சி சொல்லுகின்ற செய்தி, கடவுளுடைய ஆற்றல் அறிவியலுக்கும் மேற்பட்டது. எல்லாவற்றையும் அறிவியலுக்குள் அடக்கிவிட எண்ணாமல் கடவுள் இவ்வுலகை ஆளுகின்றவர், நியாயம் தீர்க்கிறவர், அறிவியலுக்கும் மேற்பட்டவர் என்ற உணர்வோடு அவரை சேவிக்க இக்காட்சி நம்மை அழைக்கின்றது. ஜெபிப்போம். உலகை ஆளுகை செய்து நியாயம் தீர்ப்பதற்காக வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகின் எல்லா நிகழ்வுகளிலும் ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வும் இந்த காலத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளும் உமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இதனை உணர்ந்தவர்களாக உமக்கு நாங்கள் தொண்டு செய்யவும், உம்முடைய தேவதூதர்கள் இந்த பணியில் பல்வேறு நிலைகளில் பங்கேற்பு செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுடைய துணையையும் அவர்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடும் நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நீர் இந்த உலகை விரும்புகின்ற வகையில் நாங்களும் இறையரசை இந்த உலகில் அமைப்பதற்கு உமக்கு துணை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.